வணக்கம். வெற்றியை நோக்கி வாழ்க்கை பயணம். இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன கதை ஒன்று பார்க்கலாம். ஒரு ஊரில் ஒரு சின்ன பையன் அவன் லீவுக்கு அவனோட தாத்தா ஊருக்கு போகிறான். அவங்க தாத்தாவை பார்த்துட்டு அங்கே கொஞ்ச நாள் இருந்துட்டு வரலான்னு சொல்லி அவன் ஒரு கிராமத்துக்கு போகிறான். அப்போது போகும்போது அவன் தாத்தா கிட்ட கேட்குறான், தாத்தா எனக்கு வெற்றி அடையிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு எனக்கு கொஞ்சம் சொல்லி கொடுங்க, நான் ரொம்ப பெரிய ஆளாக வரணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ அவங்க தாத்தா சொல்கிறாரு, இப்போ நீ ரொம்ப சின்ன பையனாக இருக்கப்பா, இன்னும் ஒரு சில காலங்கள் போகட்டும், நான் அதுக்கப்புறம் உனக்கு இதை பற்றின விளக்கத்தை சொல்கிறேன். இப்போ வா, நம்ம 2 பேரும் போய் பக்கத்தில் ஒரு நர்சரி இருக்குது, அங்கேருந்து 2 செடிகளை வர அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ அந்த குட்டி பையன் சொல்கிறான், தாத்தா வீட்டுக்குள்ளே வைக்கிற செடி தான் தாத்தா நல்லா வளரும், ஏன்னா இதுக்கு வெளியிலேருந்து எந்த விதமான அச்சுறுத்தல்களும் கிடையாது, மழையோ வெயிலோ புயலோ அந்த மாதிரியெல்லாம் பெருசாக எதுவும் இந்த வீட்டுக்குள்ளே இருக்க செடி சந்திக்காது, அதனால ரொம்ப பாதுகாப்பான முறையில் வளர்றனால இது கண்டிப்பாக வீட்டுக்குள்ளே இருக்க செடி தான் நல்லா வளரும் அப்படின்னு சொல்கிறான். அப்படியே சில நாட்கள் இருக்கிறான். அப்புறம் கிளம்பி தன்னுடைய ஊருக்கு போயிடுறான். போயிட்டு ஒரு 2-3 வருஷம் கழித்து திருப்பி அந்த தாத்தா இருக்கிற கிராமத்துக்கு வரான். அப்போ வந்தவொடனே திருப்பி தாத்தா கிட்ட கேட்குறான், தாத்தா நான் போன தரம் வந்தபோதே உங்ககிட்ட கேட்டேன் இல்லையா வெற்றிக்கான வழி என்னன்னு, நீங்கள் நான் ரொம்ப சின்ன பையன் அப்புறம் சொல்கிறேன்னு சொன்னீங்களே, இப்போயாவது எனக்கு சொல்லுங்கள், நான் இப்போ கொஞ்சம் பெரிய பையன் ஆகிட்டேன், எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ தாத்தா சொல்கிறேன்ப்பா, ஆனால் உனக்கு ஞாபகம் இருக்குதா, நம்ம 2 செடி வாங்கி நட்டோம் இல்லையா, அது எந்த அளவில் இருக்குன்னு நம்ம போய் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே அந்த மண் சட்டியில் வச்ச செடியை பார்த்தா ஓரளவுக்கு அது வளர்ந்துருக்கு, அந்த செடி கொஞ்சம் வளர்ந்துருக்கு. அப்புறமா வெளியில் கூட்டிகிட்டு போய் தோட்டத்தில் மணலில் அந்த நட்டு வச்சாங்க இல்லைங்களா, அந்த செடியை பார்த்தா அது ஒரு பெரிய மரமாக வளர்ந்துருந்தது. இந்த பையனுக்கு ஒரே ஆச்சரியம். அப்போ தாத்தா சொன்னார், இப்போ பார்த்தியாப்பா, இந்த வெளியில் இந்த காற்று மழை புயல் இந்த மாதிரி கடினமான சூழல்களில் நின்று தன்னை வளர்த்துக்கிட்ட இந்த செடி தன்னை ஆழமாக வேரூன்றி எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அதில் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு என்ன செய்யணுங்கிறத தெரிஞ்சு அது இன்ன வரைக்கும் ஸ்ட்ராங்காக வளர்ந்து நிற்கிது. ஆனால் வீட்டுக்குள்ளே ரொம்ப பாதுகாப்பாக வளர்த்த அந்த செடி இந்த மரம் அளவுக்கு வளரலை. இது மாதிரி தான்ப்பா நம்மளுடைய வாழ்க்கையும். மனிதர்கள் எப்போ நிறைய ப்ராப்ளம்ஸை லைஃப்பில் ஃபேஸ் பண்ணுறாங்களோ அப்போ தான் அவங்களுக்கு வளர்ச்சி இருக்கும். பிரச்சனையே இல்லை கடினமான சூழல்கள் வர மாதிரி எந்த ஒரு வேலையும் நான் செய்ய மாட்டேன், என்னை கஷ்டமே படுத்திக்க மாட்டேன்னு யாராவது நினச்சாங்கன்னா வளர்ச்சி அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ கடினமான சூழல்கள் பிரச்சனைகள் நம்மளை செதுக்கிறதுக்காக தான் வருதே ஒழிய நம்மளை கஷ்டப்படுத்துறதுக்காக வரலை. நமக்குள்ள இருக்கிற திறமை, நமக்குள்ள இருக்கிற அந்த பொட்டென்ஷியல்னு சொல்லுவோம் இல்லையா, அது எல்லாமே எப்போ ஒரு டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் லைஃப்பில் வருதோ அப்போ தான் அது வெளிப்படும். ஏன்னா அந்த சூழல்ல இருந்து வெளியே வரதுக்கான முயற்சியை நம்ம யோசித்து நம்ம செய்வோம். அதுதான்ப்பா வளர்ச்சி. மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் ரொம்ப பாதுகாப்பான ஒரு முறையில் வளர்கிறதுக்கு பேர் வளர்ச்சி இல்லை. ஸோ நம்மளும் வெற்றி அடையணும்னா நம்ம வாழ்க்கையில் வர ஆப்ஸ்டக்கிள்ஸை தடை கற்களாக அதை பார்க்காம ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸாக நம்ம அதை பார்த்தோன்னா கண்டிப்பாக எல்லோரும் வெற்றி அடையலாம். நன்றி.